ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மை மசாலா ப்ராடக்ட்ல நானாதான் ஒரு ப்ராடக்ட் இப்ப நம்ம அறிமுகப்படுத்திருக்கோம். என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி. உங்கள நிறைய பேர் இட்லி பொடி ட்ரை பண்ணி பார்த்தவங்க இருப்பீங்க. சோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் நல்லா இருக்கு அப்படின்னு. சோ அவங்க எல்லாம் நம்மளை என்கரேஜ் பண்ணாங்க. சோ நீங்க இட்லி பொடியும் பண்ணலாமே, சூப்பரா பண்ணி தர்றீங்க, சோ நீங்களே பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்காக தாங்க இப்ப பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சோ உங்க யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா நீங்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட இட்லி பொடி ஆர்டர் நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலில இருந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்குங்க. இட்லி பொடி 3/4 கிலோ வந்திருக்குங்க. 1/2 கிலோ நல்லா காரமாவும், குழந்தைங்களுக்கு கம்மியா காரம் போட்டு 1/4 கிலோவும் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் எள்ளு சேர்த்து பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. சோ அவங்களுக்காக தாங்க நான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முழுக்க முழுக்க இது ஹோம்மேடு தாங்க. எந்த ஆர்டிபிஷியல் கலரோ எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்ல. முழுக்க முழுக்க ஹோம்மேடு தான். சூப்பரா இருக்கும். ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் எல்லாமே பக்காவா இருக்கும். உங்க யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இட்லி பொடி வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப காய வைக்க போறேன். சூடு கொஞ்சம் தனியும் தான் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க முடியும். ஸோ அதனால தனியாக வைக்கிறேன். சரி, எங்க வீட்டுல என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு பொடி தோசை தாங்க. பொடி தோசை நான் எதுல பண்ணிருக்கேன், நம்ம இட்லி பொடியில தானே பண்ணிருக்கேன். இந்த இட்லி பொடியோ பொடி தோசையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. டேஸ்ட் பக்காவா இருக்கும். இட்லி பொடி சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட கஸ்டமருக்கு. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல சாம்பாரும் சொரக்காய் சாம்பாரும், மை மசாலா சாம்பார் கூட சொரக்காய் சாம்பாரும் இட்லி பொடியில பண்ணி பொடி தோசைனாங்க. சூப்பரா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நான் மிக்சி ஜார்ல போட்டு அரைக்க போறேன். சோ அரைச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி பேக்கிங்ல தான் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். நம்மகிட்ட எவ்வளவு இருந்து போகுது அப்படி பாத்தீங்கன்னா 100 கிராம்ல இருந்து கேஜி கணக்குல கொடுத்துட்டு இருக்கோம். சோ உங்க யாருக்காவது வேணா கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.